எல்லாருக்கும் ஃப்ளைட்டில் போகணும்னு ஆசையாக தாங்க இருக்கும். அந்த ஆசையை நிறைவேற்றோம்ல, அதுக்காகவே நாங்கள் சேலம் டு பெங்களூர் ஃப்ளைட்டில் போயிருக்கோங்க. ஃபஸ்ட் டைம் போன ஃபீல் எங்களுக்கு எப்படி இருந்தோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போது பார்த்து நல்லா எக்ஸைட்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. நல்லாவே இருந்துச்சு. ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி எங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா செம்ம, எப்படி சொல்கிறது, ரோலர் கோஸ்டர் மேலே எங்கேயும் போயிட்டு வந்து எப்படி இருக்கும் வயிற்றுக்குள்ளே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்க நல்லாவே இருந்தது. டேக் ஆஃப் ஆனது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிட்டு அப்படியே ஜென்ரல் எட்டி பார்த்தேன். செம்மையாக இருந்துச்சு வியூ. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிற்றுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது நம்ம 2 பேர்த்துக்குமே. சரிங்களா? ஃப்ளைட்டில் போகிறதுக்கு என்ன தேவைப்படுது, கம்பல்சரி டிக்கெட் புக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐடென்டி கார்டு, ஆதார் கார்டு இல்லை ஓடிடி இல்லை டிரைவிங் லைசன்ஸ் எது வேணும் எடுத்துக்கங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஃபேஸ் உங்களுக்கு இருக்கோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஐடென்டி கார்டுலையும் இருக்கணும். நீங்கள் சின்ன வயசு எடுத்த ஃபோட்டோவில் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போய் ரீச் ஆயிருங்க. ஏன்னா செக்இன் ப்ராசஸ் நிறைய இருக்குது. சரிங்களா? அதனால் சின்ன இதெல்லாம் இருக்குது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி போயிருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லேண்டிங், அதுவும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, ரோலர் கோஸ்டர் கரெக்டாக நிற்கும்போது எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் எதுவும் பேனிக் ஆகிக்க வேண்டாம், எதுவுமே பயப்பட வேண்டாம். ரிலாக்ஸாக போங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஐடென்டி கார்டை ரீசெண்டாக என்ன ஃபேஸ் வச்சுருக்கீங்களோ இருக்கோ அதே மாதிரி அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கம்பல்சரி அதை கேட்பாங்க. இந்த ஏர்போர்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஏர்போர்ட்டில் ஒரே ரூல்ஸ் தான். சரிங்களா? 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஏர்போர்ட்டுக்கு போயிருங்க. நீங்கள் பெங்களூர் தான் ஃபஸ்ட் டைம் போகிறீங்களா, கவலை விடுங்க. ஏர்போர்ட் வந்து டேரக்டாக கேப் புக் பண்ணிவிட்டு சாந்தி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவுக்கு போயிருங்க. அங்கே பஸ்ஸஸ் எல்லா பஸ்ஸஸும் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு உண்டான தேவை எல்லா பஸ்ஸஸுமே அங்கே நிற்கிது. நீங்கள் அங்கேருந்து ஈஸியாக கிளம்பிங்க ரிட்டன் வந்துக்கலாம். ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் போனீங்கன்னா பஸ்ஸு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அங்கே கிடைக்காது. இப்போ நான் வந்து பேடிஎம் சூஸ் பண்ணி டிக்கெட் புக் பண்ணேன். எப்படி பண்ணலான்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஃப்ளைட் டிக்கெட் இருக்குது, அதை கிளிக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் டு கேட்கும். அது நீங்கள் மாற்றிக்கிங்க, எப்படி உங்களுக்கு வேணுமோ ஃப்ரம் டு மாற்றிக்கிங்க. அடல்ட்ஸா இல்லை சில்ட்ரன்ஸா இது மாதிரி கேட்கும். நான் ஒரு ஆள் போனாலும் ஒரு ஆள் கிளிக் கொடுத்துட்டேன். எக்கனாமிக்காக, ப்ரீமியமாக, பிஸ்னஸ் கிளாஸ் அதையும் கொடுத்துக்குங்க. உங்களுக்கு என்ன வேணும் பார்த்து சூஸ் பண்ணிட்டு கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் உங்களுக்கு, டேட் வைஸ் காட்டும் உங்களுக்கு. இந்த டேட்டில் பார்த்தீங்கன்னா 3000 ரூபா காட்டுது. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள். தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் காட்டும். அந்த காலத்தில் ரேட் கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. அதில் 2 ஃப்ளைட் காட்டுது. டைமிங்கும் இருக்குது உங்களுக்கு. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிடும் ஃப்ளைட். அதனால் டைமிங் சூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த டேட் ஃப்ளைட் கொடுக்குறேன் கிளிக் கொடுத்துருங்க. கிளிக் கொடுத்துட்டு உங்களுக்கு ரேட் காட்டும். அதே ரேட்டு தான், ஒரு ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா உங்களுக்கு 200-300 ரூபா சேர்ந்து வரும் உங்களுக்கு. சரிங்களா? இப்படி பார்த்துட்டு நன் கொடுத்துருங்க. அப்புறம் இன்சூரன்ஸ் கிளிக் கொடுத்துருங்க. இல்லை வேணாட்டி விட்டுருங்க. இந்த மாதிரி நேம் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. எத்தனை பேர் போகிறீங்கன்னு டீட்டெயில்ஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஸ்பெல்லிங்கில் கரெக்டாக போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அமௌண்ட் வந்துடும் உங்களுக்கு. ஜிபே, ஃபோன்பேயில் பண்ணிவிட்டு அவ்வளோதான், உங்களுக்கு புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிரும். உங்களுக்கு கன்ஃபார்ம்னா உங்களுக்கு உடனே மெசேஜ் வந்துடும், புக்கிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு உங்களுக்கு போர்டிங் பாஸ் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? மெசேஜ் வந்துடும். இந்த மெசேஜில் கிளிக் கொடுத்துட்டு என்ன ஷீட் வேணும், என்ன வேணும், இல்லை விண்டோ சீட் வேணும்னா உங்களுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் உங்களுக்கு அலைன்மெண்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். பிஎன்ஆர் நம்பர் கொடுத்துட்டு லாஸ்ட் நேம் என்ன கொடுத்துருக்கீங்க அதை எஸ் கொடுத்து, என்ன நான் எஸ் கொடுத்துருக்கனால எஸ் கொடுத்துட்டேன். அது கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 பேர் ரூட் வந்துடும். ரூட் வந்துச்சுன்னா டெவலப் பண்ணிவிட்டு இதை கம்பல்சரி ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது போர்டிங் பாஸ் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு நார்மலாக ஒரு டிக்கெட் தருவாங்க. அந்த மாதிரி டிக்கெட் யூஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் ஃப்ளைட் ஏற முடியும். மேக்ஸிமம் போகும்போது மறக்காமல் ஜெராக்ஸ் எடுத்து வச்சுட்டு போயிருக்கேன். நன்றி, வணக்கம், வளமுடன் வாழ்க.